வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரகுந்தா டு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் மெமு எக்ஸ்பிரஸ். நல்லா வழக்கமே எக்ஸ்பிரஸ்க்கு நான் இன்ட்ரோ கொடுத்து பேசுவேன். இன்னைக்கு வழக்கது மாறா மெமு ட்ரெயினை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம சேனலில் ஒரு மெமு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மெமு வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா, செப்பரேட்டாக ஒரு மெமு எடுத்து எல்லா மெமுவை பற்றி சொல்லிடலாம்னு தான். நான் ஃபஸ்ட்டு மெமுனா என்ன சொல்லிடுறேன். மெமுனா மெயின் லைன் எலக்ட்ரானிக் மல்டிபிள் யூனிட், அதான் மெமு ட்ரெயின்னு அர்த்தம். இது வந்து லாங் டிஸ்டன்ஸ், சென்னை மொத்தத்தில் லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயினுக்கு கொஞ்சம் ரிப்பேர்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணும். ரொம்ப லாங்லாம் போகாது, கொஞ்சம் குறிப்பிட்ட லாங் டிஸ்டன்ஸில் இந்த ட்ரெயின் போகும். இந்த மெமு ட்ரெயின் வந்து சென்னையில் மொத்தம் 6 இடத்துல இருக்குது. 6 சரௌண்டிங்கில் இருக்குது. சென்னை பீச் ரோட்டில் இருக்குது, சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் ரூட்டில் இருக்குது, சென்னை சென்ட்ரல் டு நெல்லூர் ரூட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நெல்லூர் மெமு தான் எடுத்து போகலான்னு இருந்தேன். ஆனால் இங்கே இந்த மெமு இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. புது ஐசிஎஃப் மெமு. ஏன் வீடியோ வேணும், அதான் இந்த வீடியோ எடுத்து ஒரு பெரிய வீடியோ லாங் வீடியோவாக போடலான்னு. ஆக்சுவலாக இந்த மெமுவுக்கு முன்னாடி ஒரு கதை இருந்தது. அந்த கதை சொல்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோவை போட்டேன். என்னென்னா, இந்த மெமு ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த பித்ரகுந்தா மெமு இருக்குல்ல, இது இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா பித்ரகுந்தா பேசஞ்சர்னு ஒன்று போகும். அந்த ட்ரெயினை பற்றி சொன்னோன்னா, நாங்கள்லாம் சின்ன வயசில் அந்த ட்ரெயினை நிறைய இம்பேக்ட்டு, நிறைய எப்படி சொல்கிறது, பழைய ஞாபகங்கள், பழைய எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, எக்ஸ்பிரஸ்லாம் பேசஞ்சர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் எக்ஸ்பிரஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் எல்லா ஸ்டாப்பிங்கும் இன்றைக்கி பார்க்குற இடத்துலலாம் போட்டுருவான். பார்க்குற இடத்துல நின்று போவோம். அந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவான ட்ரெயின் கூட. அதே மாதிரி ஆப்போசிட்டில் மறுநாள் காலையில் 10 மணி 11 மணி வாக்கில் சென்னை சென்ட்ரல் வந்து யூஸ் ஆகும். இந்த ட்ரெயின் வாரத்தில் 2 நாள் எக்மோருக்கு அனுப்புவான். அப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து கொரோனாவுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பிரஸை தூக்கிட்டு ஒரு மெமு ட்ரெயின் தோல்கார் மெமு கொடுத்தாங்க. அதையும் தூக்கிட்டு ஒரு பாஸ் மெமுவாகவே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதுவும் கூடூர் போகிற மெமு தான். அதை கட் பண்ணித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பயே அந்த கூடூர் மெமு கொடுத்தப்பவே பித்ரகுந்தா மெமு கொடுத்தாங்க. அந்த பித்ரகுந்தா மெமு தான் இப்போது மெமு எக்ஸ்பிரஸாக ஓடித்துருக்கு. ஷாப்பிங் பார்த்திங்கன்னா, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, தலா, சூளைப்பேட்டை, நாயுடுபேட்டை, பர்பட்லா, கூடூர், நெல்லூர், பித்ரகுந்தா, இதுதான் ட்ரெயினோட ஸ்டாப்பிங் ஸ்டேஜ். இது பின்னாடி சிற்கார் கிளம்பும். அது வந்து கும்மிடிப்பூண்டி ஆழ்த்து இருக்குது. இதுக்கும் கும்மிடிப்பூண்டி ஆழ்த்து இருக்குது. ஸோ பின்னாடி தான் வரும் அந்த 2 ட்ரெயின். ஏன்னா தான் ட்ரெயின் பழையசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் மெமுவாக இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் இருந்தாலும் எல்லாமே ட்ரெயின் தான். ஸோ நம்ம ட்ரெயின் வீடியோவை பார்த்து தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமு புள்ளி ரிசர்வ் டைம் மெமு. இந்த ரிசர்வ் டைம் மெமுனா அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸில் ஏற முடியாது. வெறும் ரிசர்வ் டைப் தான். எக்ஸ்பிரஸ் மாதிரி, அதனால தான் மெமு எக்ஸ்பிரஸ்ன்னு பேர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.